ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அரசு ஒப்புதல், அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு. ஏற்கனவே இது பத்தி விவாதங்கள் எல்லாமே இருக்கு. இது சாத்தியமா இந்த செஷன்லயே இதுக்கான பில் இன்ட்ரோடக்ஷனும் இருக்கும் அப்படின்றாங்க. முதல்ல அதை பில்ல கொண்டு வர முடியுமா? அது அமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க இந்த செஷன்ல எப்படி நினைக்கிறீங்க? இல்லை சுபாஷ், கொண்டு வரலாம். பில் கொண்டு வர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் பில்லை. பட் இது என்ன பிரச்சனைனா, இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அதாவது 5 இடங்கள்ல அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் வந்து திருத்தி அமைக்கணும். ஸோ 5 இடங்கள்ல நீங்கள் திருத்தி அமைக்கணும். கிட்டத்தட்ட 3லிருந்து 5 பில் இதுக்கு தனியாக தேவைப்பட போகுது. ஸோ அதனால் இந்த பில்லை நீங்கள் கொண்டு வர்றதுனால மட்டுமே இது நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆகிடும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்கள் கொண்டு வருவீங்க, என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே இதை வந்து நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு போகணும், செலக்ட் கமிட்டிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. ஏற்கனவே இந்த வக்ஃப் வாரிய பில்லெல்லாம் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்ச மாதிரி இந்த பில்லையும் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. செலக்ட் கமிட்டியில் டெலிபரேஷன்ஸ் நடக்கும். இது என்னமோ இன்னைக்கு கேபினெட்டில் அப்ரூவ் பண்ணிட்டதுனால நாளைக்கு பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்துட்டு நாளான்னைக்கு காலையில் இது பாஸ் ஆகிடும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னொன்று, இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னும் போது லோக்சபாவில் முதல்ல இந்த பில் கொண்டு வரும்போது 2/3 மெஜாரிட்டி வந்து தேவை இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு. 2/3 மெஜாரிட்டி இன்னைக்கு நாம் பேசுகிற நேரத்தில் பாஜகவுக்கு அந்த எண்ணிக்கையிலான ஆதரவு இல்லை. நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையிலையும் சரி 2/3 மெஜாரிட்டி இல்லை. மக்களவையில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்தியா கூட்டணியினர் வந்து 229 இடங்கள் இருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் வாக்களிக்காமல் ஒரு நடுநிலையோடு இருக்கக்கூடியவங்க ஒரு 10-12 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது பாஜகவுக்கு கிட்டத்தட்ட 290 முதல் 300 இடங்கள் மட்டும்தான் அவங்களுக்கான ஆதரவு இருக்கும். ஸோ இதற்கு வந்து 300க்கும் மேற்பட்ட இடங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது ஆப்போசிஷனில் எந்த கட்சியும் வந்து இந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் போட மாட்டாங்க. ஏன்னா மம்தா பானர்ஜி ஆகட்டும் சரி, திமுகவாகட்டும் சரி, எல்லாருமே இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஸோ அதனால் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த பில் வந்து இப்போ நீங்கள் கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணலாம். தாக்கல் பண்ணுறதுனாலே வந்து அந்த பில் பாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தமும் கிடையாது. அது நிலைக்குழுக்கு போச்சுன்னா அது எத்தனை வருடங்கள் வேணாலும் நிலைக்குழுவில் வந்து அதை டெலிபரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நிலைக்குழுவில் வந்து எல்லா கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஸோ அதை வந்து டெலிபரேட் பண்ணும்போது அவங்க ஏதாவது ஒரு டவுட்ஸை ரைஸ் பண்ணிக்கிட்டு அதை டிலே பண்ணுற டாக்டிக்ஸும் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் என்ன இதுலேருந்து புரிஞ்சுக்கிறேன்னா, பாஜக வந்து என்னதான் எங்களுக்கான எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் கூட, நாங்கள் எங்களுடைய தனிப்பெரும்பான்மையில் ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் கூட எங்களுடைய கொள்கைகளில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ்க்கு சொல்கிற மெசேஜாக தான் நான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பார்க்குறேனே தவிர இது ஒன்றும் வந்து சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு இப்போ எந்த மசோதாவையுமே வந்து அவங்களால ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இது வரைக்கும் பண்ண முடியல. எந்த மசோதாவையும் அவங்களால கொண்டு வந்து கடந்த 2 பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ண மாதிரி அவங்களால ஈஸியாக பாஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கான எண்ணிக்கைகள் இப்போ குறைவாக இருக்குது. ஸோ எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்தினுடைய இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதை வந்து பாஜக ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இப்போ ஏற்பட்டு. ஸோ அப்போ இது வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பில், அதுக்கு மத்திய அரசு அதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்குன்ற லெவலில் மட்டும் பார்த்தா போதும். ஆமாம், இது வந்து அந்த ராம்நாத் கோவிந்த் கமிட்டியை அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பில் கொண்டு வராங்க. அந்த பில்லை வந்து சட்டம், அதாவது யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு, அவ்வளவுதான். அந்த பில்லை வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் கொண்டு வரணும், அதை டேபிள் பண்ணணும். டேபிள் பண்ண பிறகு அது கண்டிப்பாக செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பாமல் அந்த பில் விவாதம் பண்ண மாட்டாங்க. செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சு எத்தனை பில் வருது, எத்தனை பில் முதல்ல தாக்கல் பண்றாங்கன்னு பார்க்கணும். 3, 5, ஏன்னா நிறைய எண்ணிக்கைகள் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல 5 இடத்துல திருத்தம் பண்ணணும் அப்படின்றீங்க. ஆமா, கிட்டத்தட்ட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் வந்து நீங்க அமெண்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு 7 ஆர்டிகல்ஸ் வந்து நீங்க அமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஆமா, எல்லாமே அமெண்ட் பண்ணணும். நீங்க வந்து யூனியன் டெரிட்டரிஸ்க்குன்னு தனியா ஒரு சட்டம் இருக்கு, அந்த ஆர்டிக்கலையும் அமெண்ட் பண்ணணும். ஸ்டேட்ஸுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, அந்த ஆர்டிக்கல் அமெண்ட் பண்ணணும். அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் அந்த காலம் இருக்குல்ல, நாடாளுமன்றத்துக்கான காலம் 5 வருடம், சட்டமன்றத்துக்கான காலம் 5 வருடம், அதெல்லாம் தனித்தனியா நீங்க போய் அமெண்ட் பண்ணாதான் இந்த சட்டம் வந்து அமலுக்கு வரும். இது கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பல மாதங்கள், கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கூட ஆகலாம். அதனால தான் ஆண்டினுடைய அவர்களுடைய அந்த டென்யூரோட தொடக்கத்திலேயே கிட்டத்தட்ட 7 மாசத்திலேயே இந்த பில்லை பிஜேபி கொண்டு வரதா நான் பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப இல்லை, இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ஒரு ப்ராசஸ். ஏன்னா 2/3 மெஜாரிட்டி, நீங்கள் ஒரு பேச்சுக்கு 2/3 மெஜாரிட்டி வந்து இது பாஸ் ஆகிட்டா கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அந்த நம்பர்ஸ் வந்து பிஜேபி கிட்ட நிச்சயமா இல்ல. நிதிஷ் சந்திரபாபு நாயுடு கொடுத்தும் கூட அவங்களுக்கு இல்ல, அவங்க எல்லாமே 291 தானே. நீங்க சிம்பிள் மெஜாரிட்டியே 271 அப்படின்னும் போது உங்களுக்கு 2/3 வந்து அவங்களால வந்து நிச்சயமா வந்து அந்த சட்டசபையில அந்த மன்னிக்கணும் நாடாளுமன்றத்துல கொண்டு வர முடியும். ஏன்னா கடந்த காலங்கள்ல 2/3 மெஜாரிட்டியை பிஜேபி எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பிஜேடி சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு லோக்சபால வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கான எண்ணிக்கை வந்து 3-4 தான் இருக்கு, பிஜேடிக்கு கிட்டத்தட்ட இல்லை. ஸோ அப்படி இருக்கும். ஏடிஎம்கேவும் இப்போ லோக்சபால ஏடிஎம்கே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பிஜேபி வந்து வேற எந்த கட்சியுமே இல்லை. ஒன்று திரிணாமுலையோ இல்லை திமுகவையோ இல்லை வந்து இது போன்ற கட்சிகளை தான் அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வைக்கணுமே தவிர அவங்களுக்கு ஆதரவா வேற வழியே இல்லை. ஏன்னா 229 இடங்கள் இந்திய கூட்டணிக்கு அந்த வாக்குகள் எல்லாம் எதிராக தான் போகும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை 2/3 அவங்க மஸ்டர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே அந்த பில் பாஸ் பண்ணிட்டா கூட இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட 50% சட்டமன்றங்கள்ல இது பாஸ் ஆகணும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்.